வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தரணி சுகர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான திவால் மனு வாபஸ் பெறப்பட்டது. இது தமிழகத்தில் உள்ள 3 சர்க்கரை ஆலைகளின் மறுமலர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாகும். இந்த வளர்ச்சி திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூர், திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள 30,000க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 12A-இன் கீழ் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்தது. இது இயக்குநர்கள் குழுவிற்கு அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு வழிவகுக்கிறது. 2016-2019 கால பகுதியில் தரணி சுகர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் தொடர்ச்சியான மழை பொழிவு மற்றும் பிற காரணங்களால் கணிசமான இழப்பை எதிர்கொண்டது. இதன் விளைவாக நிறுவனம் கடன் வழங்குபவர்களின் கூட்டமைப்பிற்கு கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் திணறியது. ஜூலை 2021-இல் NCLT இன் சென்னை பெஞ்ச் மூலம் கார்ப்பரேட் திவால் நிலை தீர்மான செயல்முறையில் அதன் சேர்க்கைக்கு வழிவகுத்தது. இந்த சவால்கள் இருந்த போதிலும் நிறுவனத்தை புதுப்பிக்கும் முயற்சிகளில் விளம்பரதாரர்கள் உறுதியாக இருந்தனர். நிறுவனத்தை புத்துயிர் பெறுவதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக விளம்பரதாரர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட தொகையில் 35% கூட்டமைப்பு கடன் வழங்குபவர்களுக்கு வழங்கியுள்ளனர். இருப்பினும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மீதமுள்ள நிதியை ஏற்பாடு செய்வதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக NCLT சென்னை பெஞ்ச் மார்ச் 18, 2023 அன்று நிறுவனத்தை கலைப்பதற்கான உத்தரவுகளை வெளியிட்டது. ஆயினும் கூட கலைப்பு உத்தரவுகள் சட்டரீதியான சவால்களை எதிர்கொண்டன. உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 7, 2023 அன்று உத்தரவுகளுக்கு தடை விதித்த போது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இந்த நீதித்துறை தலையீடு மறுமலர்ச்சிக்கான வாய்ப்புகளுக்கு ஒரு முக்கியமான உயிர்நாடியை வழங்கியது, மேலும் எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கையை அளித்தது. தரணி சுகர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் மற்றும் அதன் செயல்பாடுகளை நம்பியிருக்கும் பல விவசாயிகளின் இது வாழ்வாதாரமாக இருக்கும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.